தயார்தானே? அந்த அற்புதமான தொடருக்கான பாகம் 4 அன்பின் ஆனந்தம். கதையை இங்கே தருகிறேன். இப்பொழுதும் கிருஷ்ணனின் கருணை குணாதிகாரம் தொடர்கிறது. இந்த முறை அன்பின் அருமையை உலகிற்கு எடுத்துச் சொல்வதற்காக. கிருஷ்ணனின் குணாதிகாரம் பாகம் 4 அன்பின் ஆனந்தம். கட்டிடம், கோகுலம், நேரம் நந்தகோபரின் வீட்டில் பண்டிகை நாள். கதை தொடக்கம். அந்த நாள் கோகுலத்தில் ஒரு சிறப்பு நாள். பண்டிகைக்காக அனைவரும் வீட்டில் பசுமஞ்சள், பூ, பாயசம் தயாரித்தனர். கிருஷ்ணன் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு விஷயம் அவனை யோசிக்க வைத்தது. கிருஷ்ணன் யாரையும் கடுப்படைய விடமாட்டான். ஆனால் ஒரு விதத்தில் அனைவரும் பிழைபடுகிறார்கள். பண்டிகை என்றால் தங்கள் வீட்டுக்குள் மட்டும் பண்டிகை என்பது போல நடந்து கொள்கிறார்கள். அவனை பார்த்து விளையாட வந்த சிறுவனின் பெயர் குன்சீஸ். அவன் மிகவும் ஏழை. குடும்பத்திற்கே சாப்பாடு கிடைக்காது. அந்த நேரம் கிருஷ்ணன் ஒரு யுக்தி செய்தான். அவனது சிரிப்போடு ஒரு அறிவிப்பு செய்தான். இன்று நம்முடைய விருந்து வீட்டை விட்டு வெளியே, அதாவது பண்டிகை உணவை எல்லாரும் கொண்டு வந்து கோவில் வாசலில் வைக்கும்படி கேட்டான். அனைவரும் முதலில் குழம்பினார்கள். ஆனால் கிருஷ்ணனின் அழகான வார்த்தைகள், உணவின் ருசி பகிர்ந்தால் பல மடங்காகும், அன்பும் பகிர்ந்தால் ஆனந்தமாகும். அந்த சொல்லை கேட்ட பிறகு ஒருவருக்கொருவர் உணவை பகிர்ந்தனர். குஞ்சுக்கும் அவனது அம்மாவிற்கும் முதல் முறையாக சூடான சாப்பாடு கிடைத்தது. அந்த நாள் கோகுலத்தில் அன்பும் ஆனந்தமும் ஆடம்பரமாக நிரம்பியது. கதையினுடைய முடிவு. அன்பு என்பது சொல்வதற்கானது மட்டும் அல்ல, பகிர்வதற்கானது. கிருஷ்ணன் ஒரு குழந்தைதான். ஆனால் அவன் எங்கு அன்பு இல்லையோ அங்கு ஆனந்தத்தை விதைக்கிறான். அடுத்தது பாகம் 5 வாழ்க்கையின் வாண்மை. நீங்க தொடரணும்னு சொன்னீங்கன்னா பாகம் 5 நம்ம எழுதலாம். சொல்லுங்க தோழா, அடுத்த பயணத்துக்கு தயாரா?